நம்ம ஹீரோக்குமே அவர் தாத்தா ரொம்ப பயங்கரமான டாஸ்க் வச்சிருந்தாப்புல. ஏலே பேராண்டி, நான் உனக்கு ஒரு மாசம் டைம் தரேன், அதுக்குள்ள இந்த $1 பில்லியன் சுமாரா இந்தியன் மதிப்புக்கு 9,000 கோடி அதையுமே நீ செலவு பண்ணி முடிக்கணும். அப்படி முடிச்சா எனக்கு சொந்தமான $40 மில்லியன் உனக்கு தான். அது மட்டும் இல்லாம நீ அது உனக்காக மட்டும் தான் செலவு பண்ணணும், வேற யாருக்குமே தானமாவே கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டாப்ல. காசியுமே அடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோமே எடுத்த உடனே ஒரு 30 பாடி கார்ட்ஸ் வேலைக்கு வைக்கிறான். அந்த ஊர்லயே ரொம்ப பயங்கரமான காஸ்ட்லியான ஹோட்டல வாடகை எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாரையுமே கூட்டு தினமும் விருந்து வைக்கிறாப்புல. ஷேர் மார்க்கெட்லயுமே இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஒரு மிகப்பெரிய ஷேர் மார்க்கெட் நிபுணரை கூட்டிட்டு வந்து அவரு கூட டின்னர் சாப்பிட மட்டுமே $30 மில்லியன் எடுத்து தூக்கி வீசுறான். இவ்வளவு பண்ணியுமே தாத்தாவோட காசு கொஞ்சம் கூட காலி ஆகல. அதுக்கு தான் அவனுமே மரண மாசம் ஒரு பிளான் போடுறான். ஃபுட்பாலே கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு கோல் கூட போடாத ஒரு முக்கியமான டீமை விலைக்கு வாங்குறான். அவங்களுக்குமே உலகத்தரமான கோச், காஸ்ட்லியான ட்ரைனிங் அப்படின்னு சும்மா காசை அள்ளி இறக்கிறான். ஆனா அங்கதான் விதி விளையாடிடுச்சு. இது வரைக்கும் ஒரு கோல் கூட போடாதவனுங்க இவன் கொடுத்த ட்ரைனிங்லயுமே ரொம்பவுமே மாசான டீமா மாறிடுச்சு. ஷேர் மார்க்கெட்லயுமே இன்வெஸ்ட் பண்ண எல்லாமே பல மடங்கு லாபத்தை கொடுத்துருச்சு. இவன் காசை கரைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணானோ அது எல்லாமே இவனுக்கு $500 மில்லியன் லாபமா கொடுத்துருக்கு. நம்ம ஹீரோமே ஐயோ காசு ஏறிக்கிட்டே போகுதுன்னு சொல்லி கோபத்துல கத்துறான். இப்ப வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான இன்சூரன்ஸ் பிளான் கொண்டு வரான். அது ஒண்ணு இல்ல, நீங்க $1 கட்டி இந்த ஸ்கீம்ல சேர்ந்தீங்கன்னா வெறும் உங்க உடம்புல இருந்து ஒரே 1 கிலோ மட்டும் குறைச்சு காட்டினீங்கன்னா உங்களுக்கு $20,000 பரிசா கொடுப்பேன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே ஊர்ல இருக்க எல்லாரும் ஜாக்கிங் ரன்னிங்னு ஓடி இப்ப லாக்கர்ல இருக்க காசெல்லாம் ஜெட்டி வேகத்துல கரைய ஆரம்பிக்குது. இப்படி காசுமே கரெக்டா காலியாகிற நேரத்துல இவனோட லவர் யாரோ கடத்திட்டு $50 மில்லியன் கொடுக்க சொல்லி மிரட்டுறானுங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கும் பெரிய சிக்கல். கடத்தல்காரங்களுக்கு காசை கொடுத்து நம்ம ஆள மின்ட்டு வந்தா தாத்தா வச்ச டெஸ்ட்ல நம்மளுமே தோத்து போயிடுவோம். $40 மில்லியன் கையை விட்டு போயிடும். போலீஸ் கேஸ்னு போனா லவரோட உயிர் போயிடும். ஆனா அங்கதான் கிளைமாக்ஸ்ல ட்விஸ்ட். அவனோட லவர் கடத்தின இடத்துக்கு அவனோட தாத்தாவே வராரு. ஏன்னா இது எல்லாமே அவரோட தாத்தா வச்ச சீக்ரெட் டெஸ்ட். பாசமா பணமான்னு பாக்குறதுக்கு அந்த நாடகம். நம்ம ஹீரோவுமே காசாவது பணமாவதுன்னு அவனோட லவரை காப்பாத்த $50 மில்லியன் ஓடி வரான். இவனோட நல்ல குணத்தை பார்த்து நெகிழ்ந்து போன அவரோட தாத்தா, ஏ பேராண்டி நீ தானே என்னோட உண்மையான வாரிசு அப்படி சொல்லி அவனோட $40 மில்லியன் அவனுக்கே கொடுக்குறாரு.